அரக்கு மாளிகை கதையின் தொடர்ச்சி. சிந்தாமணி பதில் பேசாது புன்முறுவலித்தார். கிட்டா மீண்டும் ஏதோ பேச வாயைத் திறந்தவர் பேயைக் கண்டவர் போல் மிரட்சியுடன் டபக்கென வாயை மூடிக்கொண்டு ஒரே தாண்டலில் அடுப்பு மேடை அருகில் போய் திரும்பி நின்று கொண்டார். கொதித்து கொண்டிருந்த குழம்பை கிளறுவதில் முனைந்துவிட்டார். குபீரென்று வீசிய சென்ட் மணத்தை உணர்ந்து மெல்ல திரும்பினார் சிந்தாமணி. கோபாவேசத்துடன் உள்ளே வந்து நின்ற சௌமினி அவரை எரித்து விடுகிறவள் போல விரைத்து பார்த்தாள். பெரிய எஜமானர் ஏதோ காரியமாக கூப்பிடுகிறார். நீங்கள் இங்கே வந்து எதற்காக நின்று கொண்டிருக்கிறீர்கள்? கூடி கூடி நின்று வேலையாட்கள் பேசி பொழுதை கடிப்பது எனக்கு பிடிக்காத காரியம் என்று எத்தனையோ தடவை எடுத்து சொல்லியிருக்கிறேன். புரிந்து கொள்ள முடியாத பச்சை குழந்தைகளா நீங்கள் என்று இறைந்து கத்தினாள். தம்மிடம் அவள் பேசிய முறை சிந்தாமணிக்கு பொறுக்கவில்லை. கோபத்தினால் அவரது கண்கள் சிவந்து விட்டன. புருவங்கள் துடித்தன. வாயில் புறப்பட்ட வார்த்தைகளை சிரமப்பட்டு அடக்கி கொண்டு பதில் பேசாமல் வேகமாக வெளியே சென்று விட்டார். அடுத்தபடியாக கிட்டாவின் பக்கம் திரும்பி சீறினாள் எஜமானி. ஜெகதீசனும் நானும் வெளியிலிருந்து வந்து அரை மணிக்கு மேலாகிறது. இன்னமும் காஃபி டிஃபன் எங்களுக்கு அனுப்பி வைக்கவில்லை. காரியத்தை கவனிப்பதை விட்டு கதை பேசி கொண்டிருக்கிறீர்களே என்று அதிகாரமான குரலில் அதட்டி கேட்டாள். கிட்டா குழம்பை கிளறி கொண்டிருப்பவர் போல் பாவனை செய்தார். பற்களை கடித்து கொண்டு, சின்ன எஜமானர் 2 பெயருக்கும் உங்களுக்கும் சேர்த்து டிஃபன் அனுப்பி வைத்திருக்கிறேன் அம்மா. இப்பொழுதுதான் அம்பி எடுத்து சென்றான் என்று பதிலளித்தார். எஜமானருக்கு ஜலதோஷம். சீரக ரசமும் பருப்பு துகையிலும் சீக்கிரமாக தயார் செய்யும்படி சொல்ல சொன்னார். 7 மணிக்குள் இலையை போட்டு விட வேண்டும். நாங்கள் எல்லோரும் இரவு ஒரு சினிமாவுக்கு போக வேண்டி இருப்பதால் தாமதம் செய்யாதீர்கள் என்று உத்தரவு விட்டுவிட்டு வேகமாக நடந்து அப்பால் சென்று மறைந்தாள். எஜமானி அம்மாளிடம் காலையில் ஒரு முறை கடுஞ்சொற்களை கேட்டு மனம் அதிர்ந்து போயிருந்த அம்பி பயல் அவளது குரலை கேட்டதும் உக்ரான அறைக்குள் கதவுக்கு பின்னால் சென்று மறைவாக நின்று கொண்டிருந்தான். அம்மாள் அப்பார் போனதும் மெல்ல தலையை நீட்டிக்கொண்டு அசட்டு சிரிப்புடன் சமையல் அறைக்குள் வந்தான். எங்கேயோ தொலைந்து விட்டாய் என்றல்லவா எண்ணிக்கொண்டிருந்தேன். இப்படி வா. அம்மா மறுபடி ஒரு முறை இங்கே அலறி கொண்டு வரும் முன் இதை கொண்டு போய் மாடி அறையில் வைத்து விடு என்று உரிமிவிட்டு ஒரு பெரிய மரத்தட்டில் 3 பெயர்களுக்கு வேண்டிய சிற்றுண்டிகளை அவசரமாக எடுத்து வைத்து அவனிடம் கொடுத்தார். அம்பி பயல் அதை தூக்கி கொண்டு காற்றாக பறக்க சித்தமானான். அவன் போகும் முன் கிட்டா சற்றென்று அவனை அழைத்தார். முதலில் கிரிதரனுக்கு கொண்டு கொடு. பிறகு அம்மாவுக்கும் ஜெகதீசனுக்கும் கொண்டு வை. கிரிதரன்தான் காலையிலிருந்து சாப்பிடாது பட்டினியுடன் வேலை செய்துவிட்டு களைப்பாக வந்திருக்கிறார். மற்ற இருவருக்கும் என்ன கொள்ளை? பகல் பொழுது நன்றாக சாப்பிட்டு விட்டு ஊரை சுற்ற கிளம்பினவர்களுக்கு அதற்குள் அப்படி என்ன பசி வந்து விட்டது என்று கடுகடுத்தார். ஆகட்டும் என தலையை ஆட்டிய அம்பிப்பயல் மனோவேகத்தில் மாடிக்கு ஓடிவிட்டான். அது சமயம் குளிர்ந்த நீரில் ஸ்நானம் செய்துவிட்டு வேறு உடை உடுத்தி கொண்டு தன் அறையின் நடுவே கிடந்த சாய்வு நாற்காலியில் சாய்ந்து கொண்டிருந்தான் கிரிதரன். அவனை ஒத்த வாலிபர்கள், அதுவும் செல்வந்தர் வீட்டு செல்ல பிள்ளைகள் அது சமயம் வீட்டில் அடைந்தா கிடப்பார்கள். டென்னிஸ் மட்டையை சுழற்றி கொண்டு கிளப்பிற்கு கிளம்பியிருப்பார்கள். இல்லாவிடில் நகரத்தில் நடைபெறும் நாட்டிய கச்சேரிகளுக்கோ சினிமா காட்சிகளுக்கோ நண்பர்களை படை திரட்டி கொண்டு கிளம்பியிருப்பார்கள். எல்லா விதமான சௌகரியங்கள் இருந்தும் இளமை பருவத்திலே கவலையே உருவாக எந்த விதமான கேளிக்கைகளிலும் நாட்டமின்றி தனது அறைக்குள்ளே சிறைப்பட்டு கிடந்தான் அவன். பணம், பதவி, படாடோபமான வாழ்க்கை அனைத்தும் இருந்தும் இன்ப வாழ்விற்கு முக்கியமான ஒரு விஷயம் அவன் வரை சூன்யமாகி விட்டிருந்தது. என்று அவனது அருமை தாயார் மறைந்தாலோ அன்றே அவனது உள்ளத்தில் அமைதி அஸ்தமித்து விட்டது. தந்தை மறுமணம் செய்து கொண்ட செய்தியை கேட்ட தினத்திலிருந்து அவன் முகத்திலே பொங்கி நின்ற கலை குன்றிவிட்டிருந்தது. தொடர்ந்து அருமை தங்கைக்கு ஏற்பட்ட பயங்கரமான விபத்திற்கு பின்னர் துன்பக் கடலில் மூழ்கி போய்விட்ட அவனால் மனம் விட்டு சிரிக்கக்கூட முடியவில்லை. கவலையற்று மான்குட்டி போல் துள்ளி திரிகின்ற வாலிப வயதில் வாழ்வின் வேதனையிலே திளைத்து மனம் கசந்து விரக்தி அடைந்து விட்டிருக்கும் முதியவனுடைய மனப்பான்மையை ஏற்றுக்கொண்டு விட்டது அவனது இளம் உள்ளம். தாயை போன்று இயற்கையாக அவனிடம் குடிகொண்டிருந்த அபாரமான பொறுமையும் பிடிவாதம் நிறைந்த மனோபலமும் அவனை பித்தனாக்காது காப்பாற்றி வந்தன. மனதில் குவிந்து கிடந்த சஞ்சல போர்வைகளை உதறிவிட்டு தன்மேல் சுமத்தப்பட்டிருந்த பெரிய பொறுப்பை நிர்வகித்து தானும் சாதாரண மனிதனாக உலகில் உலவ மிகவும் முயற்சித்தான் அவன்.
எனினும் தனிமையாக தன் அறைக்குள் வந்து உட்கார்ந்த பொழுதெல்லாம் துன்ப வேதனை அவனை ஓடி வந்து பிடித்து கொள்ளத் தொடங்கியது. கையும் காலும் கடமை என்னும் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு மரியாதை என்ற பூட்டு வாயை அடைக்க, சுற்றிலும் நடக்கும் அக்கிரமங்களை பார்த்து கொண்டு எவ்வளவு காலம் அடிமையாக வாழாவிருப்பது என்று அடிக்கடி உள்ளம் புரட்சி செய்தது. மெதுவாக கதவை திறந்து கொண்டு வந்த அம்பிப்பயல் டிஃபன் தட்டை மேஜை மீது வைத்துவிட்டு பூனையாக நடந்து கதவை சாத்தி கொண்டு போய்விட்டான். ஆவி பொங்கிக் கொண்டிருந்த காஃபி டம்ளரை எடுத்து 2 வாய் பருகிவிட்டு வெறுப்புடன் கீழே வைத்தான் கிரிதரன். பசி வயிற்றை கிண்டிய போதிலும் அவனுக்கு சாப்பிட மனம் இருக்கவில்லை. கண்களை மூடிக்கொண்டு நாற்காலியில் சாய்ந்து மீண்டும் சிந்தனையில் ஆழ்ந்துவிட்டான். அன்று காலையில் இருந்து கிரிதரனின் மனம் ஒரு நிலையில் இல்லாது கவலையில் தத்தளித்து கொண்டிருந்தது உண்மை. அதற்கு பல காரணங்கள் இருந்தன. ஸ்ரீமான் நாராயணன் மிகவும் கெட்டிக்காரர்தான். அலுக்காது வேலை செய்யக்கூடிய உழைப்பாளியும் கூட. தமது சாமர்த்தியத்தினாலும் திறமையினாலும் ஜலங்கண்டான் போன்ற சிறிய நகரத்தில் இரும்பு பெட்டி உற்பத்தி தொழிற்சாலையை துவக்கி நாளடைவில் அதை ஒரு பெரிய ஸ்தாபனமாகவும் செய்துவிட்டிருந்தார். கடந்த யுத்தத்தின் போது வியாபாரம் மிகவும் பெருகிவிட்டிருந்ததனால் பெருவாரியாக பொருளும் திரட்டிவிட்டிருந்தார். ஆனால் அவரது திறமையும் உற்சாகமும் ஊக்கமும் அவரது 3வது திருமணத்திற்கு பிறகு ஓய்வு கொண்டு விட்டன. தொழிற்சாலையை பற்றி கொஞ்சமும் சிரத்தையின்றி தமது இளைய மனைவியுடன் உலகத்தை சுற்றி உல்லாசமாக பவனி வந்தார். உலக யாத்திரைகளுக்கு பிறகு ஊருக்கு வந்தவர் தொழிற்சாலைக்கு மாதம் ஒரு முறை வந்து எட்டி பார்ப்பது கூட அபூர்வமாக இருந்தது. மனைவியை சந்தோஷப்படுத்த அடிக்கடி வெளியூர் பிரயாணங்களில் ஈடுபட்டிருந்த நாராயணன் தொழிற்சாலையை கவனித்து நிர்வகிக்கும் பொறுப்பு முழுவதையும் மூத்த மைந்தன் மீது சுமத்திவிட்டிருந்தார். நினைத்து கொண்டால் எப்பொழுதாவது தொடர்ந்தாற்போல் சில தினங்கள் தொழிற்சாலை சென்று கொஞ்ச நேரம் மேற்பார்வையிட்டு வீடு திரும்பி விடுவார். வர வர அவருக்கு வியாபாரத்தில் அலட்சியம் அதிகமாகிக் கொண்டு வந்தது. முன்பின் வியாபாரம் பற்றி எதுவும் அனுபவமில்லாத பட்டதாரியான கிரிதரன் தந்தை தன் தலையில் ஏற்றிவிட்டிருந்த பாரத்தை தாழ முடியாது தத்தளித்து கொண்டிருந்தான். யுத்தத்தின் பிறகு ஏற்பட்ட வியாபார மந்தம், அனுபவமற்ற இளைஞன் நிர்வகித்த முறை, தந்தையும் சிறிய அன்னையும் உலகத்தை சுற்றி வந்ததால் ஏற்பட்ட அபார செலவு 3ம் சேர்ந்து கொண்டதும் நாராயணனின் வியாபாரம் கடன் சுமையில் கிடுகிடுக்க தொடங்கியது. தந்தை மீண்டும் தொழில் விவகாரத்தில் தலையிடும் முன் கடன் சுமையை எப்படியாவது தீர்த்துவிட வேண்டும் என்று பிடிவாதமான ஆர்வத்தில் கிரிதரன் தன் தாயார் தனக்கும் சகோதரிக்கும் என விட்டுவிட்டு போயிருந்த விலை உயர்ந்த ஆபரணங்களை அடகு வைத்து பல கடன் தொல்லைகளை நிவர்த்தி செய்திருந்தான். இந்த ரகசியம் அவனுக்கும் அவன் சகோதரிக்கும் மட்டுமே தெரியும். வருஷ முடிவில் வியாபாரத்தில் ஏற்படும் லாபத்தை கொண்டு எப்படியாவது அவைகளை மீட்டுவிடலாம் என்று அவன் கொண்டிருந்த ஆசை உருப்பெறவில்லை. 3 வருஷ காலம் தொடர்ந்தாற்போல் வியாபாரத்தில் அதிக லாபம் ஏற்படவில்லை. அன்று காலை தொழிலகத்து அந்தரங்க காரியதரிசி அவன் மேஜை மீது வைத்து போன தொழிற்சாலை புள்ளி விவரங்களை கண்ணுற்றபோது கதிகலங்கி போய்விட்டான் அவன். ஸ்ரீமான் நாராயணனது வியாபாரம் கடன் என்ற பாதையிலே வேகமாக முன்னேறி கொண்டிருந்தது என காட்டியது வருஷாந்திர கணக்கு. இப்படி போய்கொண்டிருந்தால் அடுத்த 2 ஆண்டுகளில் அவர்களது தொழிற்சாலை திவாலாகிவிடும் என்ற உண்மையை அவனால் ஏற்கவே முடியவில்லை. தன் பங்கிற்கு தாய் அளித்து போன ஆபரணங்களை பற்றி அவன் கவலை அடையவில்லை. பிறந்த வீட்டு சொத்தாக தாயின் நினைவாக இருக்க எண்ணி சகோதரி மிகவும் பயபக்தியுடன் வைத்து காப்பாற்றி வந்த அருமையான ஆபரணங்களை வட்டிக்கடையில் வாரி வாரி விட்டோமே, அவைகளை மீட்க முடியாவிட்டால் என்ற வேதனை அவன் உள்ளத்தை புழுவாக அரித்தது. 1 வார காலமாக அவன் தன் தந்தையிடம் 2 விஷயங்களை சொல்ல முயற்சித்தான். பொருளாதார மந்தம் நிறைந்த உலகில் இனி இரும்பு பெட்டியில் பூட்டி வைக்கத்தான் ஜனங்களிடம் பணம் ஏது? அதனால் இரும்பு பெட்டி உற்பத்தியை குறைத்து வேறு உபயோகமான பொருட்கள் செய்வதில் ஈடுபடலாம் என்று தந்தையிடம் யோசனை சொல்லி பார்த்தான். விஷயத்தை சரியாக கிரகித்து கொள்ளாமல் அவர் கோபமடைந்து பெரிய தர்க்கத்தில் இறங்கிவிட்டார். இன்னொரு நாள் மெதுவாக வீட்டுச் செலவை பற்றி பேசத் தொடங்கினான். செலவு முன்னைவிட பெருகி கொண்டு போகிறதனால் அதை மட்டுப்படுத்த வழிகளை உடனே அனுசரிக்காவிடில் ஆபத்து ஏற்படும் என்ற பொருள்பட அவன் பேசியதை கேட்டதும் சௌமினி
கோபவேசத்தில் துள்ளி குதித்து பெரும் சண்டையை கிளப்பிவிட்டு விட்டாள். தனது இளைய மனைவியின் மோகத்திலே கட்டுண்டு கிடந்த தந்தை அவன் மனம் புண்பட கடுமையாக பேசிவிட்டார். கடன் சுமையை தீர்க்க அவன் கையாண்ட முயற்சிகள் இவ்வாறு தோல்வியுற்று போனதால் கவலை அவன் மூளையை குழப்பத் தொடங்கியது. தொழில் விவகாரங்களைத் தவிர குடும்ப விவகாரங்கள் பலவும் அவனது மனப்போராட்டங்களுக்கு காரணமாக அமைந்திருந்தன. சகோதரியின் தீரா நோயின் துன்ப வேதனை ஒருபுறம் சதா மனதை அலட்டிக் கொண்டிருக்கையில், தந்தையின் நடத்தையினால் ஏற்பட்ட அவமானம் இன்னொரு புறம் அனலாக எரித்து கொண்டிருந்தது. 3வது முறையாக வயது மீறிய காலத்திலே திருமணம் செய்து கொண்ட பிசகு போதாது போல் நாராயணன் வேலைக்காரர்கள், குழந்தைகள் முன்னிலையில் கொஞ்சமும் லஜ்ஜையின்றி தனது இளம் மனைவியிடம் கொஞ்சிக் குழாவினார். புதிதாக மணந்து கொண்ட இளம் தம்பதிகள் போல் கையை கோர்த்து கொண்டு அவர்கள் இருவரும் தோட்டத்திலே உலவிய காட்சியைக் காண கிரிதரனுக்கு வெட்கமாகவும் அருவருப்பாகவும் இருந்தது. பெற்ற பிள்ளைகள் மலைபோல் எதிரே உட்கார்ந்திருப்பதை காணாதவள் போல் சௌமினி தன் முகத்தை நாராயணன் தோள் மீது சாய்த்து கொண்டு கொஞ்சி பேசியதை அவனால் சகிக்கவே முடியவில்லை. சிறு குழந்தை தத்தி தவறி பேசினால் அதை மழலை என பெற்றோர் ஏற்று மகிழ்கின்றனர். யாழிலும் இன்பமாக உள்ளது குழந்தையின் மழலை மொழி. வயது வந்தவன் தித்தி தடுமாறி பேசினாலோ உளறுகிறான் என உறுமுகிறார்கள் கேட்பவர்கள். காதல் விஷயத்திலும் உலகம் இதே முறையைத்தான் அனுசரிக்கின்றது. யௌவனத்தில் திளைத்து கொண்டிருக்கும் ஆணும் பெண்ணும் மனம் ஒன்றுபட்டு காதல் புரிவதை நாடகத்திலும் சினிமாவிலும் வாழ்விலும் கண்டு களிக்கின்ற உலகம் அவர்கள் காதலை கவிதையாக புனைந்து அழகு பார்க்கிறது. ஆனால் கிழ வயதிலே போன வாலிபத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கிற மனிதனை கயவன் என ஏசுகின்றது, இடித்து பேசுகின்றது. இந்த உண்மையை எண்ணி எண்ணி மனம் நொந்து போனான் கிரிதரன். அப்பாவின் காதல் லீலைகளைக் கண்டு ஊரார் என்னவெல்லாம் பேசி தூற்றுகிறார்களோ என அஞ்சி நடுங்கிய அவன் மனம் எல்லாவற்றையும் விட இன்னொரு விஷயம் அவனை மிகவும் தீவிரமாக சிந்திக்க செய்து விட்டிருந்தது. சித்தி சௌமினியும் சகோதரன் ஜெகதீசனும் நடந்து கொள்ளும் முறை அவனுக்கு சிறிதும் பிடிக்கவே இல்லை. ஜலங்கண்டான் நகர் மிகவும் சிறியதான போதிலும் வம்பு பேசுவதில் அங்கு வசித்த சிலர் மற்ற பிரபல நகரத்து வம்பர்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல. ஒன்றை 10ஆக்கி 100 என மாற்றி 1000மாக கதை திரித்து விடுவதில் கைதேர்ந்தவர்கள் அநேகர் வசித்த நகரம் அது. எனவே சிற்று அன்னையின் விரும்பத்தகாத செயல் அவனுக்கு அதிக கவலையை உண்டு பண்ணி விட்டிருந்தது.